நீங்க தினமும் வேலைக்காக, பணத்துக்காக, எதிர்காலத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா, உங்கள வளர்த்த அந்த மனிதரிடம், "அம்மா சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்க உங்கள்ட்ட ஒரு நிமிஷம் கூட இல்லன்னா, நாம் உண்மையிலேயே வெற்றி பெற்று விட்டோமா? சில வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு செய்தி இதத்தான் மிகவும் வலியாக நமக்கு நினைவுபடுத்துது. மும்பையில ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. ஒரு வீட்டின் கதவு பலமுறை தட்டப்பட்டது. அழைப்பு மணி அடிக்கப்பட்டது. ஆனா கதவு திறக்கல. வீட்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சந்தேகம். இறுதியில மாற்று சாவி மூலம் கதவு திறக்கப்பட்டது. அதுக்குள்ள அந்த வீடு ஒரு குடும்பத்தின் கதையை மட்டும் சொல்லல. நம்முடைய நகர வாழ்க்கையின் இன்னொரு முகத்தையும் காட்டுச்சு. அங்கே தனியா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வயதான தாய். நீண்ட நாட்களா யாருடைய கவனமும் இல்லாமல் இருந்ததா சொல்றாங்க. அந்த தாய் தன்னோட பிள்ளைகிட்ட தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன உன்னோட அழைச்சிட்டு போ. அல்லது ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல என்னை சேர்த்துடு அப்படின்னு கேட்டதா சொல்றாங்க. இங்கே நான் அந்த மகனை மட்டும் குற்றம் சொல்ல போவதில்லை. ஏன்னா இந்த கதை ஒரு மகனை பற்றியது மட்டும் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கை முறைய பற்றிய கேள்வி. இன்று நம்மகிட்ட வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, வெளிநாட்டில் வாழ்க்கை இருக்குது. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றோம், மீட்டிங்ல மணிக்கணக்கா பேசுறோம். ஆனா நம்ம வளர்த்த அம்மாவிடம் 2 நிமிடம் பேச முடியலன்னா அது என்ன வாழ்க்கை? அம்மா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? மருந்து எடுத்துக்கிட்டீங்களா? என்னாச்சு? குரல் சோர்வா இருக்கு. இந்த 4 கேள்விகளுக்கு பெரிய பணம் தேவையில்லை, பெரிய டிகிரி தேவையில்லை, பெரிய வீடு தேவையில்லை. நேரம் மட்டும்தான் தேவை. உன்னை வளர்த்த மனிதர்களை மறந்து விடாதே. ஏன்னா ஒரு குழந்தை நல்ல சம்பளம் வாங்குறது வெற்றி. ஆனா அந்த சம்பளத்தை சம்பாதிக்கும் பயணத்தில் தன்னுடைய உறவுகளை இழந்துட்டா அந்த வெற்றிக்கு என்ன அர்த்தம்? நாம் முதியோர் இல்லங்களை பார்க்கும்போது பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டுவிட்டார்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். ஆனா ஒரு கேள்வியை நம்மகிட்டவே கேட்போம். நம்முடைய குழந்தைகளுக்கு இன்று நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? பணம் சம்பாதிக்கிறதா? அல்லது மனிதர்களை மதிப்பதா? படிப்பதா? அல்லது பாசத்தின் மதிப்பை புரிந்து கொள்வதா? நண்பர்களே, வாழ்க்கையில பணம் தேவை, வெற்றி தேவை, முன்னேற்றம் தேவை. ஆனா நாம ஓடிக்கொண்டிருக்கும் அந்த வெற்றியின் பாதையில நம்ம நடக்க கற்றுக் கொடுத்தவர்களை மட்டும் பின்னால விட்டு விடாதீங்க. இன்று உங்கள் அப்பா அல்லது அம்மா உங்கள்ட்ட இருந்தா அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க. பெரிய விஷயம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை போதும். அம்மா எப்படி இருக்கீங்க? சில நேரங்கள்ல நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு பணம் அல்ல, நம்முடைய நேரம். இதுதான் மூங்கில் கண்ணாடி. நான் உங்கள் பா. சரவணன்.